வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது சம்மந்தப்பட்ட ரெசிபி இது. எப்படினாலும் நம்ம வீட்டில் டெய்லி சாப்பாடு மிச்சமாயிடும். அதை நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். பழைய சாதம் சாப்பிட்றவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை, காலையில் அதை கரைச்சி சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லாதவங்க பெரும்பாலும் அந்த சாப்பாடை காலையில் வெளியே கொட்டி தான் நான் பார்த்துருக்கேன். இல்லைனா அந்த சாப்பாடு 2 நாள் அப்படியே இருக்கும். அது ஒரு மாதிரி கெட்டு போய் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தூக்கி வெளியில் சிங்கில் கொட்டுறாங்க. எவ்வளோ சாப்பாடு வீணாகுது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு கைப்பிடி சாதம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க. அவங்க வந்த உடனே எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்குனே டெய்லியும் எங்கள் அம்மா சாப்பாடு ஒரு கைப்பிடி சாப்பாடாவது தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வச்சதும் போக இன்னும் நிறைய சாதம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் அம்மா வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிடுவாங்க. இது தாளிச்ச சாதம்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடை நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்லா நீளமாக நறுக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா அது வதங்கி அதுலேருந்து அந்த ஸ்மெல் வரும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் டைட்டாக பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இறக்கும்போது கொஞ்சம் சீரகம் தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், தாளித்த பழைய சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தாளித்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் மதியானம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம். நம்ம லஞ்சுக்கு வைக்கிற ரைஸோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது, ஒரு டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.